இந்தியாவை எச்சரித்த ட்ரம்ப், ரஷ்யாவுடன் பிசினஸ் செய்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும். பகீர் பேச்சு. உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது ட்ரம்ப் தரப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக அமெரிக்க எம்பிக்கள் சில கூடுதல் பொருளாதார தடைகளையும் கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக கூறியுள்ள ட்ரம்ப், ரஷ்யாவுடன் பிசினஸ் செய்யும் எந்தவொரு நாடும் கடுமையாக தண்டிக்கப்படும் என எச்சரித்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர உலகின் பல்வேறு நாடுகளும் தீவிரமாக முயன்றனர். இருப்பினும் இந்த போர் முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு உள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வருகிறார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போது மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதாவது, ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் மிக கடுமையான தடைகளை எதிர்கொள்ளும் என எச்சரித்துள்ளார். ரஷ்யாவை குறிவைத்து கடுமையான சட்டங்களை அவரது கட்சியினர் கொண்டு வரும் நிலையில் ட்ரம்பும் இப்போது வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இருப்பினும் புதின் அதை கேட்பதாக இல்லை. இதையடுத்து ரஷ்யாவுக்கு கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்கும் வகையிலும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கும் பொருளாதார தடைகளை விதிக்கும் சட்டத்தை ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர் கொண்டு வர உள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு அதிபர் ட்ரம்ப், ஆம், இது தொடர்பாக மசோதாவை கொண்டு வருவதாக சொன்னார்கள். நானும் அதை ஆதரிக்கிறேன். அவர்கள் இது தொடர்பான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். குடியரசுக் கட்சியினர் இதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளனர். மேலும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாட்டிற்கும் மிக கடுமையான தடைகளை விதிக்க சட்டம் கொண்டு வருகிறார்கள். இந்த லிஸ்டில் ஈரானையும் சேர்க்கலாம் என்பதே எனது ஐடியா. அதை நான் பரிந்துரைத்துள்ளேன். இந்த சட்டம் வந்தவுடன் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் மிக கடுமையாக தண்டிக்கப்படும். ஈரானையும் இந்த ஃபார்முலாவில் சேர்ப்பதே சரியாக இருக்கும் என்றார். முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக சொல்லியே இந்தியாவிற்கு 50% வரியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இருப்பினும் சமீப காலங்களில் ட்ரம்ப் டோனில் மாற்றம் தெரிகிறது. அதாவது, ரஷ்யாவில் இருந்து வாங்கும் கச்சா எண்ணெயை இந்தியா குறைத்துள்ளதாகவும் இதனால் வரியை குறைக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறி வந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி எம்பி லிண்ட்சே கிரஹாம் என்பவர் புதிய சட்டத்தை முன்மொழிகிறார். அதன்படி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்கப்படும். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் போர்களுக்கு நிதியளிக்கும் நாடுகளுக்கு எதிராகவே வரி உயர்த்தப்படும் என்று லிண்ட்சே தெரிவித்தார். இதுவரை இந்த சட்டத்திற்கு 85 எம்பிக்கள் ஆதரவு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அதிபர் ட்ரம்ப் அதில் கையெழுத்திட்டால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 500% வரிகள் விதிக்கப்படும். இந்த வரி முறை நடைமுறைக்கு வந்தால் அது சர்வதேச வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று அஞ்சப்படுகிறது.